ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சூக்ஷ்ம தர்ஷினி இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இதுல வந்து நஸ்ரியா, பாசில் ஜோசப் நடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா MC ஜிதின். இந்த படத்தினோட கதை பத்தி பார்ப்போம். இந்த படம் வந்து மலையாளத்துல வெளியான படம். இந்த படத்தினோட கதை என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு அழகான ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, அவங்க வந்து ஒரு குழந்தையோட ஒரு சந்தோஷமான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற நம்ம ஹீரோயினியான நஸ்ரியா அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வேலையை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் என்னமோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு ஆளை சந்தேகப்படுறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க வந்து யாருக்கிட்டையும் பேசவே மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கொண்டு போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மகன் சொல்லுவாரு. அதனால பொண்ணு வந்து ஊர்ல இருந்து வர சொல்லுவாங்க. அவங்க பொண்ணு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஞாபக மறதியா இருக்கிறவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகப்படுத்துவாரு. ஆனா அந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே ஞாபக மறதியில இல்ல. அந்த அம்மா வந்து எல்லாத்தோட தூக்கி சாப்பிட்டுரும். ஆனா அந்த அம்மாவுக்கு எல்லா விஷயமே தெரியும். ஆனா ஏன் அப்படி சொல்றாருன்னு சொல்லி நஸ்ரியா வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா கிளைமேக்ஸ் கொண்டே முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி எடுத்திருப்பாங்க. கிரைம் த்ரில்லர் படம்னாலும் கூட நம்மளுக்கு மலையாளத்துல பொறுத்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் லேக்கா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து படம் சூடு பிடிச்சி கிளைமேக்ஸை கொண்டாயி ஒரு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முடிப்பாங்க. ஆனா இந்த படம் அப்படி இல்லை. இந்த படம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேல ஓடுது. ஆனா 2 மணி நேரத்துக்கு 1.25 மணி நேரத்துக்கு இந்த படம் ஸ்லோவா தான் இருக்கு. எவ்வளவு ஸ்லோவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா கொடுத்துருக்காங்க படத்தை. ஒவ்வொரு சீனும் முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா அந்த அம்மா கேரக்டர் வந்த அந்த அம்மா வந்து உண்மையிலே சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஒரு வில்லத்தனம் கலந்த ஒரு அப்பாவி முகமா ஒரு சீன்லையும் வில்லத்தனமா ஒரு சீன்லையும் சொல்லிட்டு 2 விதமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. பாசில் ஜோசப் வந்து நீங்க சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து மலையாளத்துல வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர். இந்த படத்துல வந்து அப்படி ஒரு இது பண்ணிருப்பாரு, ஒரு சம்பவம். அதெல்லாம் நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல வந்து முக்கியமான கேரக்டர் யாரா நஸ்ரியா தான். நஸ்ரியா தான் இந்த படத்துல லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். குடும்பத்துல அவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்கறதே கிடையாது. பக்கத்து வீட்டுல அது என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு இறங்குற விஷயம். அப்புறம் போய் யாரும் இல்லாத இடத்துல அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வர அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விஷயத்த வந்து இந்த படத்துல வந்து முக்கியமான சஸ்பென்ஸா வச்சிருப்பாங்க. ரெண்டாவது வந்து இவங்க சஸ்பென்ஸா வச்ச சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மா வந்து உண்மையிலே சுயநினைவு இல்லாமலாம் இல்ல, சூப்பரான சுயநினைவு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா கண்டுபிடிச்சாலும் என்னன்னா கிளைமேக்ஸ் எல்லாம் அவங்க சொன்ன விதத்தை வந்து நம்ம பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டா தெரியுது. ஆனா அவங்க பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை பாத்தீங்கன்னா பயங்கரமான சீனாட்டு இருக்கு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா சிம்பிளான விஷயத்தை முடிச்சதுனாலதான் இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டா ப்ராப்பரா எல்லாத்துக்கும் புரியும்படி எடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். கொஞ்சம் ஸ்லோவான படம். பார்த்து ரசிக்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா பார்த்து ரசிங்க. ஒரு டைம் பார்த்து ரசிக்க முடியாத இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ.